வணக்கம். மாலை நேர பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செங்கோட்டையன் அதிமுகவிலேயே இல்லையே, ஏன் என்கிட்ட கேட்கிறீங்க? செய்தியாளர் கேள்விக்கு எடப்பாடி கே பழனிசாமி ரியாக்ஷன். பொங்கல் பண்டிகைக்கு 5000 ரூபாய் கொடுக்க அரசு திட்டம், காசில்லை என கைவிரிக்கும் அதிகாரிகள். சபரிமலையில் தங்கம் அபகரிக்கப்பட்ட வழக்கில் நடிகர் ஜெயராம் கைதாக வாய்ப்பு, வீட்டில் வைத்து பூஜை செய்ததால் சிறப்பு விசாரணை குழு திட்டம். தீபாவளிக்கு பிறகு வெளிநாட்டு ஏற்றுமதி பாதிப்பு, நாடு முழுவதும் 1000 கோடி ரூபாய் ஜவுளிகள் தேக்கம். தவிகவில் சேர்ந்த செங்கோட்டையனுக்கு பனையூரில் வரவேற்பு, நல்லதே நடக்கும் என வீடியோ வெளியிட்ட விஜய். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். செங்கோட்டையன் அதிமுகவில் இல்லை என்பதால் பதில் சொல்ல அவசியமில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த செங்கோட்டையன் குறித்து எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள், அவரையே கேளுங்கள் என்று ஒரே வரியில் முடித்துக் கொண்டார். தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அமைச்சர்களும் அதிகாரிகளும் அரசுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கஜானாவில் காசில்லை, பொங்கல் பரிசு தொகை கொடுக்க 11000 கோடி ரூபாய்க்கு எங்கே போவது என நிதித்துறை அதிகாரிகள் போர்க்கொடி உயர்த்தி வருகிறார்களாம். சட்டசபை தேர்தல் ஆண்டு என்பதால் பரிசு தொகை நிச்சயம் கிடைக்கும் என்பது வாக்காளர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மதுரை காமராஜ் பல்கலைக்கழக கல்லூரியில் ஓராண்டு எம்பில் படிப்பில் சேர்ந்தவர்கள் 5 ஆண்டுகளாகியும் முடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பல்கலைக்கழக கல்லூரியில் 2020-2021 ஆண்டு 12க்கும் மேற்பட்ட பாடங்களுக்கு 120க்கும் மேற்பட்டோர் எம்பில் சேர்ந்தனர். முறையாக தேர்வு எழுதியும் இதுவரை இவர்களுக்கு வைவா நடத்தவில்லை என்றும் படிப்பு நிறைவு சான்றிதழும் வழங்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முன்னாள் எம்பி சத்யபாமா உட்பட தனது ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். விஜய் தலைமையில் கட்சியில் இணைந்த செங்கோட்டையனுக்கு தாவிக நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது ஈரோடு, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளாக ஒரே இயக்கத்தில் இருந்த செங்கோட்டையன் தாவிகாவில் இணைந்துள்ளார் என்றும், இணைந்து மக்கள் பணியாற்ற செங்கோட்டையனை வரவேற்க என்றும் தாவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். செங்கோட்டையன் அனுபவம் தாவிகாவுக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் எனவும் விஜய் தெரிவித்துள்ளார். நம் நாடு சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகளாகியும் நமக்கான தீர்வுகளை நாமே உருவாக்க வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னை பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலை வளாகத்தில் நடைபெற்ற இந்திய அரசியலமைப்பு தின விழாவில் பேசிய ஆளுநர் ரவி, நமக்கு நாமே சட்ட நெறிமுறைகளை உருவாக்கும் பொறுப்பு நாளைய வழக்கறிஞர்களும் இன்றைய சட்ட மாணவர்களுமாகிய உங்களுக்கும் உள்ளது. சபரிமலையில் தங்கம் அபகரிக்கப்பட்ட வழக்கில் ஐயப்பன் கோவிலில் துவார பாலகர் சிலைகள் மற்றும் சபரிமலை கோவில் கதவு நிலைகளை தனது வீட்டில் வைத்து பூஜை நடத்த ஏற்பாடு செய்த நடிகர் ஜெயராமை கைது செய்து விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவினர் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் தேவஸ்தான அமைச்சர் கடக்கம்பள்ளி சுரேந்திரனை விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். வெளிநாட்டு ஜவுளி ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாடு முழுவதும் உற்பத்தி செய்த ஜவுளி ரகங்கள் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு தேக்கம் அடைந்துள்ளதால் 50% விசைத்தறி கூடங்கள் மூடப்பட்டுள்ளதாக விசைத்தறியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தீபாவளிக்கு பின்னர் நாமக்கல், சேலம், கரூர், ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் உற்பத்தியாகும் டவல், தளபதி வேட்டி, பட்டு வேட்டி, பட்டு சேலை, பெட்ஷீட், ஜமுக்காளம், போர்வை, காடா பீஸ்கள் என தமிழகம் முழுவதும் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு தேக்கமடைந்துள்ளதாகவும் விசைத்தறி கூடங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் மிக உயரமான ஸ்ரீராமரின் வெண்கல சிலை கோவாவின் ஸ்ரீ சமஸ்தானம் கோர்கண்ண பர்கலி ஜீவோட்டம் மடத்தில் நாளை நவம்பர் 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார். மடத்தின் 550வது ஆண்டு விழாவை முன்னிட்டு 77 அடி உயர ராமர் சிலை திறக்கும் நிகழ்ச்சி நாளை நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் 1 லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹாங்காங்கின் தைப்போ மாகாணத்தில் வாங் புக் கோர்ட் என்ற அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் தீ பற்றியதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 44ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 300 பேர் காணாமல் போயுள்ளனர். இந்த சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள்.